ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா இட்லி. இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யறதுக்கு உங்களுக்கு 30 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த ரவா இட்லிக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த ஈஸியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு. ரவா இட்லி செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்ல சூடாகி வாசனை வரும்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு இதுல சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அதோடவே உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 7 சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நெய்யில நம்ம தாளிக்கும் போது ரொம்பவே நல்ல வாசனையா இருக்கும். அதனால தான் நம்ம நெய் சேர்க்கிறோம். இஞ்சி, பச்சை மிளகாவெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி அதோட வாசனை வரும்போது நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம ரவையை வறுத்துக்கணும். 1 கப் ரவையில உங்களுக்கு 10 இட்லி வரைக்கும் கிடைக்கும். இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா வறுபட்டிருக்கு. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுல்ல கொட்டிட்டு நம்ம சூடார வைக்கணும். நம்ம வறுத்த ரவையை இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா சூடாரட்டும். இப்போ ரவை நல்லா சூடாறிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கிற தயிர் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். அதிகம் புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போதான் நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 10-15 நிமிஷம் ரவை நல்லா ஊறி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இட்லி இவ்வளோ கெட்டியா இருந்ததுன்னா ஹார்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம 3/4 கப் தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ இதுல கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன்னா. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடாவை சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி தான் இந்த ஆப்ப சோடா சேர்க்கணும். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் நான் எண்ணெயை லைட்டாக தேய்ச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு முந்திரி பருப்பை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரவையை இதில் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு தட்டும் ரெடி பண்ணிட்டு சூடா இருக்கிற இட்லி பாத்திரத்துல இதை வச்சிரலாம்.
இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம இட்லி பிளேட்டை வச்சிடலாம். இப்ப 8ல இருந்து 10 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பாருங்க. இப்ப பார்த்தாலே நல்லா தெரியுது, இட்லி நல்லா உப்பலா குக் ஆகி வந்திருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியோட ரவா இட்லி சர்வ் பண்ண போறேன். இந்த இன்ஸ்டன்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.